கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியன்ல கடவுள்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புனிதமான புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாருமே பைபிள் அப்படின்னு டக்குன்னு சொல்லிருவோம். பட் ஆனா எப்படி காயினுக்கு 2 சைடு இருக்கோ, அதே மாரி பேய்களுக்காக சாத்தானே நேர்ல வந்து எழுதின ஒரு புத்தகத்தோட பேர் தான் கோடெக்ஸ் கியாஸ். இந்த புக்கோட ஹைலைட்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட ஹைட் மட்டுமே கிட்டத்தட்ட 3 அடி உயரம் அண்ட் 310 பேஜ் டோட்டலா இந்த புக்ல இருக்கு. அண்ட் இந்த புக்கோட கடைசியில ஒரு சாத்தானோட முழு உருவ படத்த வரைஞ்சிருக்காங்க. இந்த புக்குக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இவ்வளோ பயங்கரமான புக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 13th செஞ்சுரியில ஒரு துறவிய தூக்குல போட போறதா சொல்லி ஒரு ரூல் பாஸ் பண்றாங்க. அண்ட் அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, "என்ன தூக்குல போடாதீங்க. நான் ஒரே நாள்ல உங்களுக்கு தேவையான மனித ரகசியங்கள் எல்லாமே ஒரு புக்கா எழுதி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த கிங்கும் சரி நீ ஒரே நாள் எழுதி தந்துட்டேன்னா உங்கள நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த துறவியும் எழுத ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனா அவரால முடிக்க முடியல. அவர் என்ன பண்றாருன்னா, சாத்தான் கூட ஒரு டீல் போடுறாரு. "எனக்கு இந்த புக் எழுதி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் என்னோட உயிர உனக்கு தந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த பேயே வந்து அந்த நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதின புக் தான் இந்த கோடெக்ஸ் கிகாஸ். இந்த புக்க நம்ம நேரா எழுதணும்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும்.